வாழ்ந்தாலும் பேர்கள் மறவாத எங்கள் சொந்தங்களே, நாங்கள் இங்கு உயிர் வாழ உங்கள் கையால எம்மை தாங்குங்களே, எம்மை தாங்குங்களே. நன்றி. பெருநிலப்பரப்பிலே இளையோர்களுக்கான விழாவாக விழா அமைந்திருக்கின்றது. மிகப்பெரிய பரிசு எல்லா ஆசிரியர்களையும் ஒன்றாக இந்த இடத்துல கூட்டி சேர்ப்பதற்கு கடவுள் இந்த நாளிலே ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கிறார். குறிப்பாக இந்த முல்லைத்தீவு பிரதேசத்திற்கு என நான் நினைக்கிறேன். குறிப்பாக இந்த பாடசாலை கல்வி என்பது இங்கே இருந்து ஆரம்பிக்கின்றது. அதனை புகட்டுகின்ற கற்றுக் கொடுக்கின்ற எங்களுடைய ஆசான்கள் ஆசிரியர்கள் இந்த இடத்துல இருக்கிறார்கள். உங்கள் மூலமாக இந்த உலகில் நிலவு மனிதர்கள் என்று சொல்லப்படுகின்ற இந்த சிறார்கள் கொடுக்கப்படுகின்ற கல்வியின் நிமித்தமே இந்த உலகம் உலகின் வாழ் மக்களும் நன்றி நிறைந்தவர்களாகவும் அதே வகையில் நல்லவர்களாகவும் வல்லவர்களாகவும் வளர்வதற்கும் ஏற்புடைய வகையில் உங்களுடைய அயராது எடுக்கிறதான முயற்சி இந்த இடத்துல இருக்கிறதான அத்தனை ஆசிரியர்களுக்கு குறிப்பாக நான் இந்த நாளில் நன்றி சொல்கிறேன். Hey,
அவர்களின் இணைப்பாளர் வன்னி இளையோர் அமைப்பு அவர்களை வரவேற்றுக் கொண்டு அடுத்ததாக முன்னாள் கல்வி அமைச்சர் வடக்கு மாகாணம் திரு திருகுலவாசா அவர்களையும் வரவேற்றுக் கொண்டு புலம்பெயர் நாடுகளில் இளையோர் அமைப்பின் நிர்வாகிகள் அவர்களையும் வரவேற்றுக் கொண்டு பௌரவ வேந்தர் சிவசுரி பால சஜீவ குழுக்கள் அவர்களையும் மாவீரர்களுக்கு இந்த நாள் ஒரு புனித நாள். மண்ணிலே எத்தனை ஆயிரம் மாணவ செல்வங்களை இழந்தும் மீண்டும் இந்த வன்னி மண் இன்று எழுந்திருக்கின்றது. இந்த வன்னி மாவட்ட இளையோர் அமைப்பு 10வது ஆண்டு விழாவை இந்த வீரம் செறிந்த வன்னி மண்ணில் விழா எடுத்திருக்கின்றது. இன்றைய நாள் வடமாகாணம் பூராக நமது மாணவ செல்வங்களின் கல்வி வளர்ச்சிக்காக இந்த வன்னி மாவட்ட இளையோர் அமைப்பும் புலம்பெயர்ந்து வாழும் நமது இளையோர்களும் இணைந்து நமது தாயகத்தில் அறநெறி பாடசாலைகளை நாங்கள் ஏன் கையிலே எடுத்தோம் என்றால் நீண்ட காலம் சிறவாசம் அனுபவித்து 2017ஆம் ஆண்டு நரகத்தின் வாசலில் இருந்து வெளியே வந்து எமது குடும்ப வாழ்வில் இணைந்திருக்கும் போது எமது தாய் மண்ணில் எமது மாணவ செல்வங்கள் படும் அசௌகரியங்கள் ஒரு எண்ணில் அடங்காதவை. இந்த வன்னி பிரதேசம் உண்மையிலேயே போருக்கும் இயற்கைக்கும் பொருளாதார சூழ்நிலைக்கும் முகம் கொடுத்து தொடர்ந்தும் இந்த தேசம் ஒரு பாரிய ஒரு அச்சுறுத்தலில் வளர்ந்து கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு எமக்காக பேசும் பல நாடுகள் இந்த போரிலே பல குழந்தைகள் போசாக்கற்று இருக்கின்றார்கள் என்று சொல்கிறார்கள். ஆனால் எங்களுடைய தேசம் இன்று 16 ஆண்டுகள் கடக்கப் போகின்றது. ஆனால் இன்றும் ஒரு நிம்மதியான ஒரு சூழல் உருவாகவில்லை எங்களோட தேசத்தில்லை. ஆனால் இந்த அறநெறி பாடசாலைகளை நாங்கள் எங்களோட முளை அழிந்து போகிறது, நாங்கள் அதை மீட்டெடுக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்துடன் வன்னி மாவட்ட இளையோர் அமைப்பு ஆகிய நாம் இந்த குழந்தைகளுக்கு போசாக்கு உணவை வழங்கி அவர்களுடைய மருத்துவ போன்றவை அவர கல்வி வறுமை கோட்டுக்குள் இருக்கும் குழந்தைகளை தெரிவு செய்து அவர்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி அவர்களுடைய எண்ணக்கருவிலிருந்து மீண்டு வர வேணும் என்ற ஒரு நோக்கத்துடன் நாங்கள் தொடர்ந்தும் பயணித்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் எமது புலம்பெயர்ந்து வாழும் எமது மக்களும் இளையோர்களும் மாணவர் செல்வங்களும் எமக்கு ஆற்றுகின்ற பங்களிப்பு தொடர்ந்தும் ஆற்றுவார்கள் என்ற நம்பிக்கையோடு மீண்டும் இந்த வன்னி மண்ணில் இந்த 10வது ஆண்டு நினைவு நாள் இன்று அரங்கேறுகின்றது. அந்த வகையில் கனடா ஈகை அமைப்பின் நிதி பங்களிப்பில் இனதும் தமிழ் கல்வி கூட மாணவர் செல்வங்களின் நிதி பங்களிப்பில் வடமாகாணம் பூராக 106 பாடசாலைகள் இன்றைய தினம் 3366 மாணவர்களுக்கு போசாக்கு உணவு இந்த வன்னி மாவட்ட இளையோர் அமைப்பு வழங்கி வைக்கின்றது. அந்த வகையில் இந்த வன்னி இன்றைய விசுவமடுவில் நாங்கள் இன்றைக்கு 19 பாடசாலைகளுக்கு 500 குழந்தைகளுக்கான போசாக்கு உணவை உத்தியபூர்வமாக இன்று கையளிக்க இருக்கின்றோம். அந்த வகையில் எமது நீண்ட காலமாக மக்கள் கொடுக்கும் நிதி பங்களிப்பில் பணியாற்றி வரும் இந்த ஆசிரியர் உண்மையிலேயே ஒரு பரிதாபத்துக்குரிய விஷயம். நாங்கள் தொடர்ந்தும் புலம்பெயர்ந்த மக்களுடன் கதைத்து வருகின்றோம், இளையோருடன் மாணவ செல்வங்களுடன். இந்த ஆசிரியர்கள் 6000 ரூபா 5000 ரூபா எமது மக்கள் கொடுக்கின்ற நிதியை வாங்கி கொண்டு பெரும் துயரத்தில் மத்தியில் வாழ்ந்து கொண்டு வருகிறார்கள். உண்மையிலேயே அவர்களுடைய நாங்கள் ஒரு அரசாங்கம் இல்லை என்ற வகையில் அவையுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கு அது முதற்கட்டமாக வாழ்வாதாரம் கொடுப்பதற்கு இந்த வன்னி மாவட்ட இளையோர் அமைப்பும் புலம்பெயர்ந்த அமைப்புகளும் தயாராக இருக்கின்றார்கள். இந்த ஒவ்வொரு பாடசாலைகளை பொறுப்பேற்றிருக்கின்ற பல நாடுகளிலிருந்து பணியாற்றி உணவுக்கு உதவி செய்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில்
அவர்கள் ஊடாக அந்த வாழ்வாதாரம் நேரடியாக அந்த ஆசிரியர்களுக்கு கிடைப்பதற்கு எண்ணியிருக்கின்றார்கள். அது நிச்சயமாக கூடிய விரைவில் உங்களுடைய வாழ்வாதாரம் மேம்படுத்தப்படும். அத்தோடு இந்த இப்பொழுது எமது பாடசாலைகளில் சில குறைபாடுகள் இருக்கின்றது. நான் பல பாடசாலைகளில் நான் நேரடியாக கள விஜயத்தை மேற்கொள்கிறேன். நான் அந்த வகையில் எங்களுடைய இளையோர் அமைப்பும் மருத்துவ பிரிவும் அனைத்து பாடசாலைகளுக்கும் விஜயம் செய்கின்றது. அவர்களுடைய கருத்து கணிப்பின்படி சில பாடசாலைகளில் நீர் பிரச்சனை இருப்பதாகவும் அந்த நீரை பூர்த்தி செய்து கொடுக்க வேண்டும். மற்றது ஃபீல்டர் அந்த சுத்திகரிப்பு செய்ய வேண்டுமென்ற 7 பாடசாலைகள் இருக்கின்றன. அந்த பாடசாலைகளை நாங்கள் தெரிவு செய்திருக்கின்றோம். உண்மையிலேயே உணவும் நீரும் நிச்சயமாக தேவை. எங்களுடைய எங்களுடைய குழந்தைகளின் வாழ்வு இன்றைக்கு ஒரு உண்மையிலேயே எங்களோட முளைகள் சிறக்க வேண்டும், ஓங்கி வளர வேண்டும் என்றால் உண்மையிலேயே அறநெறி பாடசாலையில்தான், முன்பள்ளியில்தான். இதை எல்லாரும் மறந்துவிடக்கூடாது. உண்மையிலேயே இந்த ஆசிரியர்கள், நான் நேரடியாக சில பாடசாலைகளுக்கு போகும்போது அந்த குழந்தைகளோட படும் பாட்டை ஒரு நிமிடம் இருந்து நான் நேரடியாக அறிந்த போது பார்த்தேன். அந்த துயரங்கள், அந்த ஆசிரியர்கள் படும் வேதனைகள். அந்த வகையில் அந்த குழந்தைகளின் நீர் சுத்தமாக கிடைப்பதற்கு இந்த வன்னி மாவட்ட இளையோர் அமைப்பு எடுத்திருக்கின்ற தரவும்படி கூடிய விரைவில் நாங்கள் செய்து தர தயாராக இருக்கின்றோம். இப்பொழுது எங்களுக்கு இருபத்தி 8 பாடசாலைகள் உணவுக்காக கோரிக்கை கடிதம் வழங்கப்பட்டிருக்கின்றது. 1202 குழந்தைகள். அந்த குழந்தைகளுக்கான உணவினை நாங்கள் கொடுக்க வார மாதம் நாங்கள் எண்ணியுள்ளோம். அதற்கான நிதி பங்களிப்பை நிச்சயமாக புலம்பெயர்ந்த மக்களும் இளையோர்களும் மாணவ செல்வங்களும் தாயத்தில் இருக்கும் உறவுகளும் நிச்சயமாக எங்களுக்கு செய்வார்கள். நிச்சயமாக அந்த வார மாதம் நாங்கள் அந்த பணியை தொடங்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். இந்த ஆசிரியர் விடயத்தை நான் மீண்டும் ஒரு முறை கூற விரும்புகிறேன் என்றால், உண்மையிலேயே போர்க்கால பகுதியில் எங்களுடைய தமிழீழ தேசிய இராணுவம் என்ற கட்டுப்பாட்டில் இருக்கும்போது TRO என்ற ஒரு அமைப்புக்குள் உண்மையிலேயே கூடிய நிதி சம்பளங்களை பெற்றவர்கள் நீங்கள் இருக்கிறீர்கள். நாங்கள் பொய் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. ஆனால் உண்மையிலேயே நீங்கள் அதுக்கே ஊடுருவி வந்தவர்கள். உண்மையிலேயே அந்த துயரங்களை நீங்கள் மதித்து இன்றைக்கும் எங்களுடைய மண்ணிலே இருக்கின்ற ஒரு அவலங்களை நீங்கள் உணர்ந்து இந்த மாணவ செல்வங்கள் தொடர்ந்தும் எங்களுடைய சமூகம் மீண்டெழ வேண்டும் என்று தொடர்ந்தும் அருள்பாடுபட்டு கொண்டிருக்கின்ற ஆசிரியர்கள் மீண்டும் உங்கள் வாழ்வில் எழுச்சி வரும் என்ற நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் என அன்போடு வேண்டுகிறோம். எங்களுடைய சூரிய தேவன் நிச்சயம் எங்கள் மண்ணில் இந்த ஒளி வீசும் போது நிச்சயமாக உங்களுடைய துயரங்களும் உங்களுடைய ஏழாமைகளும் அகன்று போகும் என்பதை இந்த வீரன் சரிந்த வன்னி மண்ணிலிருந்து இந்த அறைகூறல் வருகிறது. உலகத் தமிழருக்கு தெரியும் இந்த குரலை. நான் பேசுவதில்லை, நான் பல தடவை சொல்கிறேன். நாங்கள் இழந்ததை நிலமிழந்து போனால் பலமிழந்து போவோம், ஆனால் பலமிழந்து போனால் நிலம் அழிந்து போகும். ஆனால் நாங்கள் இன்றைக்கு நிலம் அழிந்தாலும் பல மடங்காக இருக்கின்றது. உலகத் தமிழராகிய நாம் இன்று ஒன்றிருக்கிறோம். அதுதான் எம் தேசத் தலைவன் கட்டிவிட்ட பாதை. மாவீர செல்வங்கள் இன்றைக்கும் அவர்களுடைய கனவு நினைவாகி கொண்டிருப்பதுதான் இன்றைக்கு உங்களுக்கு தெரியும். பார்த்து கொண்டிருக்கிற போது 15 ஆண்டுகளாக பல்லாதிக்கம் கொண்ட நாடுகள் எங்கள் மீது உளவியல் தாக்கத்தை ஏற்படுத்தி எமது மக்களையும் எமது போராட்டத்தில் இருக்கும் முன்னாள் போராளிகளையும் சிதைத்து புலம்பெயர்ந்து வாழும் மக்களையும் தாயத்தில் இருக்கும் மக்களையும் பிளவுபடுத்தி எங்கள் மக்களுக்கு வார உதவி திட்டத்தை நயவஞ்சமாக கையாண்டு புலம்பெயர்ந்து வாழும் மக்களையும் தாய மக்களுக்கான விரிசலையும் ஏற்படுத்தியது இந்த அரசாங்கமே, சிங்கள தேசமே ஆகும். அந்த வகையில் இன்று உலகத் தமிழர் ஒன்று இன்றைக்கு ஒரு தென்னிலங்கைக்கு ஒரு பாடத்தை போட்டி இருக்கின்றது. அதை தென்னிலங்கை இன்றைக்கு உணர்ந்திருக்கும் என்று நாம் நினைக்கின்றோம். அந்த வகையில்
எங்களுடைய தேசம் தொடர்ந்தும் இந்த வஞ்சிக்கப்படுகிறது. ஆனால் நாங்கள் மீண்டெழுவோம் என்ற ஒரு நம்பிக்கையோடு இந்த மாணவ செல்வங்களுக்கு நிச்சயமாக இந்த உணவு கொடுக்கின்ற பணி தொடர்ந்தும் வடமாகாணம் ஃபுல்லாக முன்பள்ளிகளுக்கு வன்னி மாவட்ட இளையோர் அமைப்பு கொடுக்க தயாராக இருக்கின்றது. அதே போல ஏனைய அமைப்பும் இந்த பணியை செய்ய முன்வர வேண்டும். பல பணிகளை சில அமைப்புகள் செய்துകൊണ്ടിருக்கிறோம். ஆனால் உண்மையிலேயே கல்வி என்பது எங்களுடைய இருக்கிற ஒரு பலம், கல்வி பலம். அந்த கல்வி பலம் நாங்கள் இழக்கக்கூடாது. அதை நாங்கள் மீட்டெடுக்க வேண்டும். தொடர்ந்தும் இந்த மாணவ செல்வங்களுக்கு இந்த லண்டனில் இருந்து வந்து நான் இதே சொல்ல வேண்டுமென்ற நோக்கம், குணமண்ணா எனக்கு நேரடியாக நான் சந்திக்க போது எனக்கு ஒரு சொன்ன வார்த்தை, நாங்கள் எவ்வளத்தை செய்தோம், நீங்கள் இவ்வளவு துயரப்படுகிறீர்கள் என்று. ஆனால் நாங்கள் துயரப்படுகிறோம் என்று ஒரு நாள் எங்களுக்கு உதயம் பெறும் என்ற நம்பிக்கையோடு. ஆனால் உண்மையே அவைக்கு ஒரு வேதனைக்குரிய விஷயம். அவர்கள் அந்த குளிர்லையும் வெயிலையும் குளிர் காஞ்சி அங்கே பட்டு துயரப்பட்டு இங்கே எங்களோட மக்களுக்கு போய் கிடைக்க வேண்டும் என்ற அந்த செய்கின்ற உதவி திட்டம் சரியாக போகவில்லை என்ற ஆதங்கம். அந்த வகையில் இன்றைக்கு ஒரு 20 பாடசாலைகளும் அந்த ஆசிரியர்களுடைய விவரமும் அவர்களிடம் நேரடியாக கையளிக்க இருக்கின்றோம். அந்த வகையில் அவர் நிச்சயமாக அங்கே சென்று அங்கே இருக்கிற நண்பர்களுடன் தொடர்பு கொண்டு அதற்கான ஆசிரியருக்கான இதுவும் இந்த மாதம் அந்த குழந்தைகளுக்கு கொடுக்கின்ற அந்த உணவு பணி, அந்த உண்மையாக அந்த குழந்தைகளுக்கு உணவு கொடுக்கின்ற விஷயம் உண்மையிலேயே நாங்கள் உணவென்ற விஷயம் இன்றைக்கு எங்களோட வன்னிமண்ணுக்கு உலகத்துக்கு முகவரி தந்த இந்த ஈழ தேசம் இன்றைக்கு ஒரு உணவுக்காக நாங்கள் இப்படி ஒரு விழா எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு நாங்கள் இருக்கின்றோம் என்றால் எங்களுடைய சமூகம் இன்றைக்கு எங்கே நிற்கின்றதுன்றதுக்கு ஒரு வேதனைக்குரிய விஷயமாக இருக்கின்றது. உண்மையிலேயே இந்த மணலை செல்வங்கள் மீண்டு வர வேண்டும். இந்த மீண்டு வந்து அவர் டாக்டராகவோ எங்களுடைய ஒரு சட்டத்தரணியிலாகவோ எங்களுடைய தேசத்தை கட்டி எழுப்புவார்கள் என்று ஒரு நம்பிக்கையோடு இந்த அன்பு மீண்டும் 3800 குழந்தைகளுக்கு உணவு கொடுக்கிற பணி மாதம் பொறுப்பேற்க நான் தயாராக இருக்கிறேன் என கூறி விடைபெறுகிறேன். நன்றி. தமிழரின் தாகம், தமிழீழ தாயம்.
தம்பி எங்கப்பா போற? மரத்துல கட்டி வெள்ளி கட்ட போறேனே. அட பாவி மனுஷா, இயற்கையெல்லாம் அழிய போகுது. என்ன சொன்னீங்க? அதைத்தான் பாட்டுல சொல்ல போறேன், கவனமா கேளு.
யாவர்க்கும் தர்மம் புரிகின்றே தர்மம் புரிகின்றே நாளை வருகின்ற வேளை உமக்காக நாடு காத்திருக்கும் நாங்கள் வாழ கைதந்த உம்மை வரவேற்க விழிகள் பூத்திருக்கும் விழிகள் பூத்திருக்கும் எங்கு வாழ்ந்தாலும் பேர்கள். தேசிய தலைவர் திரு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் கலந்து கொண்டு வாழ்த்துச் செய்தியினை வழங்கினார். போராட்ட புயல் வீசும் எமது மண்ணில் வேரோட்டம் விட்டு விரைவான வளர்ச்சியை கண்டுவரும் எமது அமைப்புகளில் ஒன்று காந்தரூபன் அறிவுச்சோலை. இந்த சோலையில் உள்ள இளம் செடிகள் துளித்து பூத்து காய்த்து செழித்து வளர்வதைக் காண எனது நெஞ்சம் நிறைகிறது. முழுமையான மனிதர்களை இவ்வாறு வளர்த்தெடுக்கும் பயிற்சி பள்ளிகளில் அறிவுச்சோலை பெரு வளர்ச்சி கண்டு தனது முதலாம் ஆண்டு நிறைவினை வெகு சிறப்பாக இம்மாதம் 1ஆம் திகதி கொண்டாடியது. உருவாக்கும் புதுமையான பரிசோதனை களமாக காந்தரூபன் அறிவுச்சோலை அமைய வேண்டும் என்பது எனது ஆவல். இளமையில் இருந்துதான் முழுமையை வளர்க்க முடியும். முழுமை எனும் பொழுது அறிவும் ஆற்றலும் அறநெறி பண்புகளும் கொண்ட நிறைவான மனித வளர்ச்சியையே குறிப்பிடுகிறேன். வல்லவர்கள் நல்லவர்களாக நேர்மைத்திறன் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்படியான சிறந்த மனிதர்களை முழு மனிதர்களை உருவாக்குவதே அறிவுச்சோலையின் இலட்சியமாக அமைய வேண்டும். பரிசு வழங்கி கௌரவித்தார். இதனைத் தொடர்ந்து காந்தரூபன் அறிவுச்சோலை மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள் இடம்பெற்றன. பெருமைகள் சேர்த்திடுவோம் காந்தரூபன் அறிவுச்சோலை மாணவர்கள் நாம். தீபங்கள் ஏற்றிடுவோம் மகிழ்ந்து கொண்டாடிடுவோம் காந்தரூபன் அறிவுச்சோலை மாணவர்கள் நாம். நீல கடல் குளிப்போம் நீல. இந்த நேரத்திலே உங்கள் மத்தியிலே நான் பேசுவது சரியான முறையிலே எடுபடாது என்று எனக்கு நன்றாகவே தெரியும். எனவே நான் சொற்பமாக சில வார்த்தைகளை மட்டும் பேசி விலகிச் செல்லலாம் என்று இருக்கிறேன். துரதிருஷ்டவசமாக இன்றைய நாளிலே இங்கே வருகை தர வேண்டியவர்கள் 2 வீரர்கள் வராமைக்கு நாங்கள் வரவேற்கிறோம். என்னையும் அழைத்திருந்தார்கள். எனக்கு உடல்நிலை சரியாக இருக்கவில்லை என்பதனால் நான் இந்த நேரத்திற்கு வர முடியாமல் போவதற்காக உங்களிடத்தில் முதலாவதாக மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். இதே மாதிரி ஒரு விழாவை சென்ற ஆண்டிலும் இங்கே நீங்கள் செய்திருக்கிறீர்கள் என்று நம்புகின்றேன். அந்த விழாவின் போது நான் இங்கே வந்து உங்களுடன் சேர்ந்து பங்கேற்றிருக்கிறேன். வன்னி இளையோர் அமைப்பின் ஊடாக வெளிநாட்டில் இருக்கும் பல அமைப்புகள் செய்து எங்களுடைய முன்பணிகள் பலவற்றிற்கு உணவு பொதிகளை வழங்கி அந்த முன்பணியுடைய செயற்பாட்டிற்காக அவர்கள் முன்னின்று உழைப்பதையொட்டி நாங்கள் மிகவும் வரவேற்கிறோம். இவ்வாறான ஒரு செயற்பாடு மிக முக்கியமானதாக இருக்கிறது. தென்னிந்திய திருச்சபையினுடைய போதகர் அவர்கள் சொன்னார்கள், 145-150 பிள்ளைகள் இங்கே படிக்கிறார்கள். ஆனால் ஒவ்வொரு நாளும் வருகிற பிள்ளைகள் 70-80 பிள்ளைகள் தான் வருகிறார்கள். அப்போ 180 பிள்ளைகள் படிக்கிறார்கள். நான் நினைக்கிறேன் 10 ஆசிரியர்கள் இருப்பார்கள். அவர்கள் எல்லோருமாக சேர்ந்து கூடி கலைப்பதற்கே அவர்களுக்கு நேரம் போதாது. அப்போது அந்த 180 பிள்ளைகளை பராமரிப்பதென்றால் சும்மா லேசான விடயமல்ல. கூடி கலைப்பதற்கே நேரம் இல்லாத நேரத்தில் இங்கே பாருங்கள் அப்படித்தான் இப்போவும் செய்கிறார்கள். கூடி கலைப்பதற்கே நேரம் போதாமையினால் அவர்கள் இங்கே வருகின்ற அந்த 180 பிள்ளைகளை பராமரிப்பது இங்கே சிரமமாக. ஆங்கிலத்திலே ஒரு சொற்றொடர் இருக்கிறது, ஸ்மால் இஸ் பியூட்டிஃபுல் என்று சொல்வார்கள். சிறிது அழகானது என்று சொல்வார்கள். எங்களுடைய நாட்டிலே அதை எங்களுடைய மக்கள் அதை பின்பற்றுவதில்லை. இங்கே ஒரு மழலை குழந்தை டான்ஸ் ஆடுகிறது என்றால் இந்த சவுண்ட் சிஸ்டத்தை நன்றாக கூட்டிடுவார்கள். அதை கணக்காக குறைத்து கொஞ்சம் மெலிதாக போட்டால் சில வேளைகளிலே அது கேட்பதற்கு இனிமையாக இருக்கும். அந்த நாட்டியத்தை பார்ப்பதற்கு அழகாக இருக்கும். இந்த வரவேற்பு நாட்டியத்தை ஒரு
சிறுமி இங்கே எங்களுக்கு நாட்டியமாடி காண்பித்திருந்தார்கள். நான் அதுக்கே நம்முடைய தாயார் தான் அவர்களுக்கு பழக்கியிருக்கிறார்கள் சொல்லி அந்த பாட்டின் போது ஏதோ ஒரு சரணம் சரியான முறையில் அமையாதபடியால் அந்த பிள்ளைக்கு அது சற்று சிரமமாக இருந்தது. ஆனால் அந்த சிரமத்தின் போது தன்னை சமாளித்துக் கொண்டு அவர் அந்த நாட்டியத்தை ஓரளவுக்காவது அப்படி முடித்தது ஒரு பெருந்தன்மையாகத்தான் இருந்தது என்பதை நான் விளங்கிக் கொண்டேன். அவ்வாறான குழந்தைகளுக்கு நாங்கள் பயிற்சிகளை வழங்க வேண்டும். பயிற்சிகளை வழங்குவதன் மூலம் இப்படியும் டான்ஸ் ஆடலாம் என்பதை இந்த மேடையிலே அந்த குழந்தைகளுக்கு எடுத்துக்காட்டுகிறார்கள். சில பாடல்களை நான் இங்கே பார்த்தேன். கிட்டத்தட்ட 4, 5, 6 நிமிடங்கள் செல்வது. ஒரு 3 வயது குழந்தையை ஒரு நிமிஷம் நீங்கள் இப்படி நின்று என்று சொல்லி இருக்கலாம். ஆகக்கூடியது ஒரு 2.5 நிமிடங்கள். ஆகக்கூடியது 2.5 நிமிடங்கள் ஒரு பேச்சு, இல்லாவிட்டால் ஒரு கும்மி, இல்லாவிட்டால் ஒரு காவடி ஆட்டம், இல்லாவிட்டால் ஏதோ ஒரு ஆட்டம். இது லேசாக வந்துவிட்டது. ஒரு ஃபோனிலே பாட்டை கொண்டு வந்து அதிலே போடுவது, அதற்கு ஏதோ சில உறுப்புகளை போட்டுவிட்டு அதில் சிறு சிறு என்று ஆடுவது. அது எங்களுடைய பாரம்பரியம் அல்ல. அபிநயங்களை சேர்த்துதான் எங்களுடைய பாரம்பரியம். காலை தூக்கி கண்ணில் ஒட்டி கட்டி கொஞ்சம் அம்மா என்ற பாடலை நீங்கள் எல்லோரும் மறந்துவிட்டீர்கள். அதை யாராவது ஒரு மாணவி இதை செய்து காட்டியிருந்தால் அது சிறப்பாக இல்லை. பச்சை கிளியே வா வா வா, பாலும் சோறு உண்ணவா என்பதை நாங்கள் மறந்துவிட்டோம். ஏன் அப்படி செய்தீர்கள்? எனவே அன்பார்ந்த முன்பள்ளி ஆசிரியர்களே, நீங்கள் மாற்றம் அடைய வேண்டும். பிள்ளைகள் மாறிக்கொண்டே இருக்கிறார்கள். அதற்காக நீங்களும் மாறியே ஆக வேண்டும். அதற்காக எல்லாம் நவீன உலகத்திலே உள்ள எல்லாம் தான் சரி என்று எடுத்துக்கொள்ள முடியாது. நாங்கள் சிலவற்றை புதிதாக கொண்டு வரலாம். பழையவற்றை கொண்டு வருவதன் மூலம் அது புதுமையாக அதை காட்டலாம். எனவே இந்த நவீன உலகத்திலே நாங்கள் பார்க்கின்ற சினிமா காட்சிகளும் நாங்கள் கேட்கின்ற பலவிதமான ஓசைகளும் எங்களை மேலோக்கமாக உயர்த்தி அதற்குள்ளே எங்களை சென்றடைத்து விடுகிறது. அதை அந்த குழந்தைகளும் கற்றுக்கொள்கிறார்கள், பெற்றாரிடமிருந்து கற்றுக்கொள்கிறார்கள். எனவே முன்பள்ளியிலே அதற்கு ஒரு மாற்றத்தை நாங்கள் அங்கே கொண்டு வரலாம். அதை நீங்கள் செய்தால் அடுத்த வருடம் நீங்கள் இங்கே வருகின்ற பொழுது இவ்வாறான ஒரு விழாவிலே புதிய திருப்பங்களுடன் புதியவற்றை நாங்கள் செய்யலாம் என்று நான் எண்ணுகிறேன். அன்பு அவர்களுக்கு நான் சொல்லியிருந்தேன், ஆக குறைந்தது நீங்கள் ஒரு 3 மாத காலமாவது கொடுங்கள். இத்தனையாம் தேதி இந்த நேரத்திலே இந்த இடத்திலே இந்த விழா நடைபெறும். உங்களுடைய பிள்ளைகள் 2.5 நிமிடங்களுக்கு மட்டும் ஒரு ஆடலோ பாடலோ துள்ளி குதித்தலோ ஏதோ ஒன்று செய்து பாடல்களும், ஆனால் 2.5 years only ஒரு திட்டவட்டமான ஒரு முடிவுக்கு வந்தால் இங்கே பிள்ளைகளுக்கு நீங்கள் அன்பாக பழக்கி அவர்களை சரியான முறையிலே ஆற்றுப்படுத்தலாம் என்று இது என்னுடைய பணிவான கருத்து. இந்த இளையோர் செயற்பாட்டின் மூலம் வழங்கப்படுகின்ற உணவு மிக முக்கியமானது. இங்கே இருக்கிற பலர் மிக சொற்பமான பணத்தை தான் பெறுகிறீர்கள். முன்பள்ளி ஆசிரியர்களாக சிலருக்கு 5000, சிலருக்கு 6000, சிலருக்கு 12000, சிலருக்கு 18000, இன்னும் சிலருக்கு 25000 கிடைக்கிறது. கொழும்பிலே நீங்கள் படித்தால் உங்களுக்கு சில நேரத்தில் 75000 கிடைக்கும். உங்களுடைய ஒவ்வொரு குழந்தையும் 38000 ரூபாய் கட்ட வேண்டும். பெற்றாருக்கு இந்த மாதாந்த தொகையை கொடுப்பது லேசான வழியாக அவர்களுக்கு கொஞ்சமாக சேமித்து பிள்ளைகளுடைய கட்டணத்தை வழங்குவது அவர்களுக்கு மிக கஷ்டமாக இருக்கும். எனவே இப்போது நாட்டின் நிலவரம் எல்லாம் மாறிவிட்டது. வரிசைகள் எல்லாம் இல்லை. சீனி விலை இறங்கிவிட்டது, அரிசி விலை இறங்கிவிட்டது, பெட்ரோல் விலை அப்படியே எவ்வளவு இருக்குது என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். 2 வருஷத்துக்கு முதல் பெட்ரோல் விலை, டீசல் விலை 110 ரூபாய், 120 ரூபாய். இப்போது விலை இன்னும் சொல்வ காலத்திலே
இன்னும் கடினமான காலங்கள் வரக்கூடும். அப்படி வந்தால் உங்களுடைய முன்பள்ளி பிள்ளைகளுக்கு நீங்கள் ஒரு காலை உணவை கூட கொடுக்க முடியாமல் இருக்கும். எனவேதான் இந்த இளையோர் செயற்பாட்டினர் தருகின்ற இந்த பொருளை மிக கவனமாக நீங்கள் பயன்படுத்தி அதை சத்துள்ள உணவாக அதை மாற்றி வருகின்ற பிள்ளைகளுக்கு நாங்கள் கொடுக்க வேண்டும். சில வேளைகளில் நீங்கள் நினைக்கலாம், வார சாப்பாட்டை சும்மா புது கடலையாக போட்டு கொடுத்தா சரி, அவளை குறைச்சி போட்டு கொஞ்சம் சரி, சீனியை போட்டு கொடுத்தா சரின்னு சரி. அது நோக்கமல்ல. அந்த குறுக்கும் கரங்கள் அன்புள்ள கொண்டதாக அதை வழங்க வேண்டும். பிள்ளை கடவாய் வாயால வழியால் காக்கினால் அதை நாங்கள் குறைக்க வேண்டும். பிள்ளைக்கு சத்துள்ள உணவை ஊட்டினால்தான் பிள்ளை அந்த நேரத்தில் நீங்கள் சொல்லிக் கொடுக்குற பாடங்களையாவது ஏதாவது ஒன்றை படிக்கக்கூடும். எனவே தயவு செய்து அவர்கள் தருகின்ற இந்த கைங்கரியத்தை பெரும் பேராக நினைவுங்கள். ஏனெனில் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. இது ஒரு 6 மாதத்தில் நாங்கள் எல்லோரும் 3 நேரம் சாப்பிடுவோமோ தெரியாது. ஒரு 4 பேருக்கு கொஞ்சம் மரக்கறியும் ஒரு 1/2 கிலோ மீனும் தர்மபுர சந்தையில் நீங்கள் வேண்டும் என்றால் உங்களுக்கு 1500 ரூபாய் காணாது. அப்போ இதற்கு சத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். எனவே இது சிந்திக்கப்பட வேண்டிய விஷயம். எங்களுடைய மக்கள் காலமாக மீனை நம்பி வாழ்ந்தவர்கள். மீனிலே தான் அவர்களுக்கு கொஞ்ச நேரம் அந்த புரதச்சத்து இருந்தது. இல்லாட்டி தேங்காயில் இருக்கிற சம்பலிலே தான் அவர்களுக்கு புரதச்சத்து இருந்தது. இடியப்பமும் சம்பலும், புட்டும் சம்பலும், அந்த சொத்து சம்பளை சென்று தான் நாங்கள் எல்லாம் வளர்ந்திருக்கிறோம் புரதம். அப்போ சற்று சிந்தித்து பாருங்கள். இவர்கள் தருகின்ற இந்த பொருள், இவர்கள் கதையெல்லாம் முடிஞ்சுதார்கள். இவர்கள் தருகின்ற இளையோர் செயற்பாட்டினுடைய பொருட்கள் எல்லாம் மிகவும் பெருமதியானவை. அவற்றை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தி பிள்ளைகளுக்கு வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த அருமையான விழாவிலே எனக்கு தந்தை இந்த அரிய சந்தர்ப்பத்திற்காக நான் நன்றி கூறுகிறேன். உங்களுடைய செயற்பாடு மிக திறம்பட எல்லோரும் பள்ளிகளிலும் நடைபெற வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் வாழ்த்தி, அருமையான இந்த விழாவை நீங்கள் நடத்தியதற்காகவும் குறிப்பாக வன்னி இளையோர் அமைப்பினருக்காகவும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
Thank you.